நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள் நம்மை எளிதில் கோபமடைய செய்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் அநியாயமான காரியங்களினால் எரிச்சல் அடைந்து சோர்ந்து போகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது என்று நமக்கு போதிக்கின்றது. மேலும் தீமையை நன்மையினால் வெல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வருகிற உம்முடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்ய எங்களுக்கு உம்முடைய ஞானமுள்ள இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தீமையை நன்மையினால் வெல்ல அன்றாட வாழ்வில் கோபம் அடையாதிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.